பாருங்க என்னுடைய தம்பியோட கை வண்ணத்தை பாருங்க, அழகா பெயிண்ட் அடிச்சிருக்கா. எங்க அப்பா மாதிரியே அடிக்கிறான். புதுசா வீடு வாங்கியிருக்கேன், பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா பாருங்க. உங்ககிட்ட நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு நீங்கள் எல்லாருமே இப்போ எனக்கு வந்து ரேட்டு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அப்படி சொன்னால் யாருமே சொல்ல போகிறது இல்லை, அதுவும் தெரியும். ஆனாலும் சில பேர் மனசில் ஒரு ரேட்டு நினச்சிருப்பீங்க. அந்த ரேட்டை நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. எல்லோரும் இப்போ ஒரு ரேட்டு மனசில் நினச்சிருப்பீங்க. இப்போ இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்குற எல்லா ப்ளவுஸுமே வெறும் 300 ரூபா தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சைஸ். நான் இப்போ உங்ககிட்ட வந்து காட்டுறது. இதுக்கு அப்புறமாவும் ஒரு ஃப்ரீ சைஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் எக்ஸல் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ப்ளவுஸு. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா முத்தமிழ் நகர் அங்கே தான் வந்து இருக்குது. நிறைய பேர் யூடியூப்பில் வந்து போட்டிருக்காங்க. எம்எம்கேபியா என்ன நகர் அது? என்கேபி நகர். ஓகே, என்கேபி நகர். அங்கே தான் வந்து இது வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு குடோன் நார்த் இந்தியன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் நிறைய இருக்குது. நம்ம போய் பொறுமையாக தேடி வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோக்குள்ளே ப்ளவுஸ் வந்து சூப்பராகவே அங்கே வந்து இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வேணுன்னா வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணுனாலும் சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறோம். ஓகே, அது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். ப்ளவுஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா ஷாலினி அக்கான்னு இருக்காங்க, அவங்க வாங்கிட்டு வந்தாங்க போல் அந்த ப்ளவுஸ். அங்கே கிட்டத்தட்ட அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதில் லைனிங் வச்சுருக்காங்க, ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்புறமா ப்ளவுஸ் மெட்டீரியல், அதுக்கு அடுத்தது பின்னாடி நாட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 300 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா, ஓ மை காட், நான் ஷாக் ஆகிட்டேன். என்கிட்ட காமிக்கும் போது ஒரு 1000 ரூபா அது மாதிரி இருக்கும்க்கா, ஜஸ்ட்டு 300 ருபீஸ் க்ளோரி அப்படின்னாங்க. ஓ மை காட், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ப்ளவுஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்குது. யாராவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அங்கே போய் இந்த ப்ளவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க வந்து என்ன அடிப்படையில் வந்து 300 ரூபாய்க்கு தராங்கன்னு தெரியல, என்ன லாபம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு லாபம் வந்து இருக்கும். பல்காக வந்து எக்ஸ்போர்ட் பீஸுனால நமக்கு வந்து இவ்வளோ விலை கம்மியாக தராங்க. அதுதான் ஒரு காரணம். இதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒன்று காட்ட போகிறேன். கிடைச்ச கிஃப்ட் அதையும் இப்படி இழுக்கிற இல்லை, இது நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. கிஃப்ட் சொன்னா நல்லா இருக்கும். இது நான் வாங்கி கொடுத்தேன், இது நான் வாங்கி கொடுத்தேன், இதை நான் வாங்கி கொடுத்தேன். தமிழ்ச்செல்வி ஆண்டி வாங்கி. சரி, அவங்க வாங்கி கொடுத்தாங்க. இதுவும் நம்ம எங்கேயோ வாங்கணும், நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. என்ன என் கை இவ்வளோ கருப்பாக இருக்கு, உங்க கை வெள்ளையா இருக்கு. சரி, ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசைங்க. இது இந்த டூ டூ லிஸ்ட் எழுதி வைக்கணும்ட்டு. வேதி என்ன பண்ண போற, செய்வியா? எல்லா பொருளும் காலி ஆகுதுல்ல, அது எழுதுறதுக்கு இது ஃப்ரிட்ஜில் மேக்னேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அந்த கொரியன் ஷாப்பில் தான் வாங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா. இது வந்து 180. ஆமாம், 180. கொஞ்சம் கொஞ்சமாக உண்டியல் காசு சேர்த்து வச்சு. இது மொத்தமாக வாங்கலை, அப்பப்போ 20 ரூபா 30 ரூபா சேர்த்து வச்சு வாங்கினது. சேர்த்து வச்சு வாங்கினது. இது மாதிரி தான் நம்ம பண்ணணுன்ட்டு சாம் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், ஒன்று வேணும்னா அப்பப்போ சேர்த்து வச்சுக்கணும். அதுவும் எங்கள் மாமியார் சாம்க்கு கொடுக்குற காசை வச்சு சேர்த்து வாங்கினது. கடைக்கு போயிட்டு ஆட்டையை போட்டுருவாரு சில்லறையை மம்மி கிட்ட கொடுக்காம. இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த கியூட்டி. இது எனக்கு வேணும்ட்டு அடம் பிடிச்சி சாம் வந்து வாங்கினாரு. ஆனால் இது அழகா தான் இருக்கு. என்னங்க இது? ரிமோட் வைக்கிறதுக்கு. ஆமாம், ஏசி ரிமோட் வைக்கிறதுக்கு. ஏசி ரிமோட் எங்கே வேணும் வைக்கலாம், பட் இதில் வைக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால நம்ம ரிட்டர்ன், அதாவது கிஃப்ட் கூட கொடுக்கலாம் எல்லாருக்கும். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லானது. இது என்ன தெரியுமா, இது வந்து இந்த பேப்பர் காலியான பிறகு நம்ம திரும்பியும் நம்ம இது மாதிரி பேப்பர் ரெடி பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். இல்லைன்னா நமக்கு இது மாதிரி குட்டி குட்டி டைரியெல்லாம் வரல, அது கூட ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த ஐடியாவில் தான் நான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்மளே செஞ்சிடலான்னு பார்த்தேன், அது அவ்வளோ அழகாக வரல.
அதனால் நான் செய்யவே ட்ரை பண்ணேன், நல்லா இல்லை. சரி இது கொஞ்சம் பார்க்க நல்லா லுக்காக சூப்பராக இருக்கா டிசைன், அதனால தான். அப்பா ஏசி ரிமோட்டை எங்கேயாவது வச்சிடுறோங்க, அது தேடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இப்படி தான் இருக்குது? இது மேலே ஒரு கவர் இருக்கும், இது பிச்சுட்டு செவத்தில் ஒட்டிடணும். அப்படி அவ்வளோதானாங்க? நம்ம ஒட்டிட்டு இதை மாட்டிக்க வேண்டியதுதான். ஓ பாருங்களேன், ஒட்டி பார்க்கலாமா? ஒட்டலாம். தனியாக அந்த நல்லா இருக்காது, இந்த கும்பலோட கும்பலாக இருக்கட்டும். ஓகே ஓகே ஓகே, பிச்சுட்டு ஒட்டு. வீடு காலி பண்ணுவோம், இதை மட்டும் தூக்கிட்டு போய் வேண்டியதுதான். ஆனால் இது விற்கிறாங்க கடையிலல. இதை பாருங்க, வீட்டுக்கு வந்து இன்னும் க்ளீன் பண்ணி கூட முடியல பாருங்க. இந்த 2 அதுக்குள்ளே வீட்டு காலி பண்ணுவோம், என்ன பண்ணுறதுன்னு கேட்குது. என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒட்டிட்டு எப்படி தேய்க்கணும் பபிள்ஸ் எல்லாம். இந்த பெயிண்ட் கலர் நல்லா இருக்கும் இந்த வீட்டோட இது, ஏன்னா இது செலக்ட் பண்ணதுக்கு ஹவுஸ் ஓனர். அதுதான் இப்போ நல்லா ஒட்டிக்கிச்சு பாரு எங்க பர்மனெண்ட்டா. ஆமா, இது செலக்ட் பண்ணதுக்கு வராது டைட்டாக இருக்கும். ஓகே வாவ், பார்த்தியா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. கியூட்டி அழகா இருக்கு. இது பேர் கியூட்டியா? நான் வச்சிருக்கேன். நீ லூஸ் தாம பேர் வைப்ப. வாவ் ஓகே ஓகே நல்லா இருக்கா? ஐயோ பொம்மை தெரியல. பொம்மை தெரியாது, பொம்மை தெரியுதுக்கு அது. ஓகே சரி, இங்கே பார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த ரிமோட் இப்போ வச்சாச்சுல, இனிமேல் ரிமோட் இங்கேயே வச்சு பழகணும். சரியா? இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வாங்க. வாவ் நல்லா இருக்குல்ல? யாரோட ஹாப்பி பர்த்டே தெரியல. யாரு இது? ஹாப்பி பர்த்டே வச்சிருக்கிறேன், யாருக்காவது வெல்கம் பண்ண எழுதுனியோ. ஐயோ ஜோசப் வந்து இவாஞ்சனுக்கு எழுதுனது, அதை நாங்கள் அன்னைக்கு வைக்கவே இல்லை. நீங்க வீடியோவையும் போடல. பர்த்டே இதுக்கு இது பாருங்களேன், மேட்சாகவே அமைஞ்சிச்சு. இது நல்லா இருக்கான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் என்ன சொல்ல, ஃப்ரிட்ஜில் இருந்தால் நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி கலர் தெரியணும்னு ஆசை. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு தான் எப்போவுமே பெஸ்ட்டு. இதுதான் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். சாம் வந்துட்டு இதுதான் வேணும், வேறு எதுவும் வேணான்ட்டார். அதனால் ஓகே இதே செலக்ட் பண்ணியாச்சு. இதில் என்ன தெரியுமா, இப்போ என்கிட்ட இல்லை ஷாம்பு இல்லை, அதுக்கு அடுத்தது வீட்டில் உப்பு காலி ஆகுது, தனி மிளகாத்தூள் இல்லை, வேறு என்ன இல்லை, நெய் கொஞ்சம் வாங்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு நிம்மதியே இல்லையா? சரி அதையும் இதில் எழுதிக்கோங்க, வாங்கிக்கலாம். டூடு லிஸ்ட்டில் தெரியுதுல, அப்போ கம்மிங்க. இங்கே கூட ஒரு ரேடியம், இதுவும் நான் வந்து 4 மாவடியில் வாங்கினேன் ரேடியம். இது எதில் ஒட்டன்னு தெரில எனக்கு, எங்கேயாவது ஊற்றுவேன். அது மட்டும் தான் என்கிட்ட ஒன்று இருக்குது, மிச்சம் எல்லாமே கிஃப்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு அடுத்தது இப்போ நம்மளுக்கு தமிழ்ச்செல்வி வாங்கி கொடுத்ததையும் ஒட்டிடலாம். என்னுடைய மொட்டை மண்டைக்கு நிறைய ஹேர் கிளிப்ஸ் அங்கங்கே போட்டு வச்சுருக்க பாருங்க. ஓகே கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் ஒட்டணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் இங்கே ஒட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே ஒட்டிடலாமா அங்கே ஒட்டலாமா? மேலே ஒட்டிடலாம். கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்காமா? இல்லைன்னா அது வெள்ளையை மறைச்சிடவா? வெள்ளையை கூட மறைச்சிக்கலாம். இல்லை நானும் அவளுக்குள்ள ஒன்றும் கிடையாது. குள்ள இல்லை, உன் கையில் ஃபோன் இருக்குல்ல அது கூட. சரி நீங்கள் பிடிங்க, நான் விட்டுறேன். கவர் பிக்கலையா? கவர் பிக்க மாட்டேன். காமெடி பண்ணும். அந்த கவர் கச்சா பச்சா அடுப்பு பட்டு எண்ணெய் கரெல்லாம் பட்டு உள்ள போய் வேற ஏதாவது ஓட்டிக்கலாம். இங்கே ஒட்டு நல்லா கரெக்டாக இருக்கும். டபுள் டிப் போட்டு வந்திருக்கியா? ஆமாம். இல்லை அதுலேயே இருந்துச்சு. அது உள்ள இருந்திருக்கும். நீ எப்படி கவர் போட்ட? அந்த கவரை மட்டும் கட் பண்ணியிருக்கேன் அந்த சைடு. காமெடி பண்ணு. நான் இங்கே ஒன்று தொங்க விட்டுருந்தேன், நேற்று 1 வாரம் முன்னாடி உளுந்துச்சு. இங்கே பாருங்க. அதெல்லாம் தாங்காது. தாங்கலதான். சரிதா, நீ வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன். போட்டு அடிக்க போறேன், உடஞ்சிட போகுது. க்ளீன் பண்ணி இது எல்லாமே என்னுடைய கணவர் தான்ப்பா க்ளீன் பண்ணார். மணி பிளான் நிறையா தானே இருந்துச்சு. ஹீட்டில் செத்து போச்சு. கட் பண்ணி போடணும். செம்ம ஹீட். தண்ணி ஊற்றுது பாருங்க. தண்ணி ஊற்றுறேன். இவாக்காவே எழுதுனது. இந்த எழுதும் போது தான், ஆமாம் இவாஞ்சலுக்கே காட்டல. அவன் எழுதுனா அதுக்கப்புறமா சர்ப்ரைஸாக நாங்கள் உனக்கு வந்து அதான் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஆனால் இதை வைக்க மறந்துட்டேன்.
கடைசி யாருக்கு சர்ப்ரைஸ் பார்த்தா அது எங்களுக்கு தான் சர்ப்ரைஸ். ஏன்னா மறந்துட்டுலாம் கிடைச்சது. இது ஊரில் போகும்போது எங்களுக்கு கிடைச்ச வசனம் நியூ கிரியேஷன் டக் டக் டக். இது வெளிப்படுத்தல் 21 இருக்குது, 5 இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேண்டில் பிஸ்னஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மெழுகுவர்த்தியெல்லாம் வேணுன்னா கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நம்ம மெட்ராஸ் கேண்டில்ன்ட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கோம். அதில் கிராஃப்ட் ஐட்டம் எல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். நம்ம ஜெராமிக் ஐட்டம் வேணுன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வந்து எல்லா ஜெராமிக் ஐட்டமும் உங்களுக்கு வாங்கி நாங்கள் கொரியர் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெஜந்தா கலர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கலர் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருந்தோம். அது வந்து சூப்பராக இருந்துச்சு மெழுகுவர்த்தி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சென்டட் கேண்டில், ரோஸ் கேண்டிலும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாவில் போய் செக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய கலர்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் சாம் வந்து தர்பூஸில் வந்து க்ரியேட்டிவிட்டி பண்ணுறேன்ட்டு ஐ லவ் யூன்ட்டு பண்ணி கொடுத்தாரு. அதுதான் உங்ககிட்ட இப்போ வந்து காட்டிகிட்ருக்கேன். சாமுடைய கை திறமை பாருங்க. ரோஸ் மெழுகுவர்த்தி செஞ்சிட்ருக்கேன். அங்கே பாருங்கள், இங்கே மேலே இங்கே பாருங்க, செடியெல்லாம் வச்சது தெரியலையா? அழகாக இருக்குல்ல? எனக்கு சாம் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்காரு. நூல் பாக்கெட்டு 120. விலை அதிகமாக இல்லை? இங்கே வாங்கினா எவ்வளோ தெரியலையே. 5 ரூபா தானே நம்ம அங்கே வாங்கினது. இங்கே வாங்கினது 4 ரூபா 50 பைசா. 20 நூறு இருக்கும். இது எவ்வளோவா? 100 ரூபாவா? 120 ரூபா. நஷ்டம் இல்லாமா? எப்படி நஷ்டமாகும்? 25 நூறு இருக்குல்ல, ஸ்ட்ராங்காக இருக்க நூறு இருக்கு. இதெல்லாம் ஃப்ரீயா? ஃப்ரீயா? காசு கொடுப்பாங்க வந்தேன். ஃப்ரீயா அவனுக்கு கொடுப்பாங்களோ? இது 2 வாங்கிட்டு வந்துருக்கோம். பாபின் கேஸ் 25 ரூபா. இன்னொன்று வாங்கிட்டு வந்துருக்கோம்ல. சரி, அது ஏற்கனவே 2 வாங்கலான்னு விட்டேன். கலர் இல்ல. அது எவ்வளோ வாங்கணும் அங்க பெரம்பூர்ல? இதுவா? இது 25 ரூபாய் குவாலிட்டி. அது 25 ரூபாய் இருந்துச்சு. நம்ம வாங்கினது 40 ரூபீஸ். அது குவாலிட்டி வேற. இது லோக்கல் தான். ஆமா, இது துருப்பிடிச்சு. அது சூப்பரா இல்ல. அது பாபின் எவ்வளவு வாங்கணும்? பாபின் கேஸ் 5 ரூபாய் நினைக்கிறேன். இங்கே 5 ரூபாய் தானா? 3 ரூபாய் இது ஒண்ணு. 10 பீஸ் 30 ரூபாய். 10 பீஸ் வாங்கிட்டு வந்து வேற கலர் சுத்தி எடுத்துட்டு போயிடணும். தினமணி பாக்ஸ்ல போட்டு. ஓகேவா? பாக்ஸ் வாங்கி தரலையே. என்ன பாக்ஸ் அது? வாட்ஸ் வாங்கி தரலையே. பைத்தியம் கத்துது. பைத்தியம் கத்துது. பைத்தியம் கத்த ஆரம்பிச்சிச்சு. இது 50 ரூபா. 50 ரூபா தான். அங்க ஏமாத்துறாங்க. பாரிஸ்ல 50 ரூபா தான். லெகின்ஸ் இல்லைங்க போட. அது ஏன் கேட்குறீங்க? மெட்டீரியலே நாங்கள் செம்ம கம்மியாக வாங்கிட்டு இருக்கிறோம். அதாக்கிட்ட தைக்கிறதுக்கு ரேட்டு இருங்க அடுக்கிக்கிறேன். இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது க்ளோரி ராகவன். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை